வணக்கம் நண்பர்களே, நான் மகாராஜன். வெல்கம் பேக் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். இன்றைய வீடியோவில் ஆதார் கார்டு பற்றி முழுமையான தகவல்களை காணலாம். முழு வீடியோவும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வாருங்கள் வீடியோக்கு போகலாம். ஆதார் கார்டு இந்த பேரை நீங்க கேட்காத நாளே இருக்காது இல்லையா? ஆனா அது உண்மையிலேயே என்ன, உங்க வாழ்க்கையில அது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். 140 கோடிக்கும் மேல. ஆமாங்க, இந்தியாவுல கிட்டத்தட்ட எல்லோர்கிட்டயுமே ஆதார் இருக்கு. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பயோமெட்ரிக் ஐடி சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. அப்போ ஆதார்னா உண்மையா என்ன? அது வெறும் ஒரு கார்டு தானா, இல்ல அதுக்கும் மேலையா? எதுக்கு எல்லா இடத்துலயும் இத கேக்குறாங்க? கவலைப்படாதீங்க, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு நாம விட கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஆதார்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாப்போம். ஆதார்னா அடித்தளம், அதாவது நம்ம அடையாளத்துக்கே இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஆதாருங்கிறது வெறும் ஒரு 12 டிஜிட் நம்பர் மட்டும் கிடையாது. UIDAI கொடுக்கிற இந்த நம்பர் உங்களோட கைரேகை, கண்ணோட கருவழி ஸ்கேன் மாதிரியான பயோமெட்ரிக் டேட்டாவோட கனெக்ட் ஆகிருக்கு. இதனால தான் இந்தியால உங்கள மாதிரி வேற யாருமே இல்லைன்னு ஆதார் தனித்துவமா சொல்லுது. சரி, இந்த நம்பர்லாம் ஓகே. ஆனா ஒரு ஸ்டூடெண்டா உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? ஸ்காலர்ஷிப்ல இருந்து சிம் கார்டு வரைக்கும் ஆதார் எப்படி உங்க லைஃபை ரொம்ப சிம்பிள் ஆக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க எதிர்காலத்துக்கு ஆதார் ரொம்பவே முக்கியம். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுமா? கண்டிப்பா ஆதார் வேணும். காலேஜ் அட்மிஷனா? அதுக்கும் ஆதார் தேவை. பேங்க் அக்கவுண்ட் திறக்கணுமா? EKYC மூலமா ஆதார் வச்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சிடலாம். சொல்லப்போனா இது உங்க படிப்புக்கும் பண விஷயங்களுக்கும் ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. படிப்பு மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்லயும் இது ரொம்ப யூஸ் ஆகும். புதுசா ஒரு சிம் கார்டு வாங்கணுமா? ஆதார் இருந்தா போதும். ஊருக்கு ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ போறீங்களா? ஐடி ப்ரூஃபா இத காட்டலாம். ஏன், கவர்மெண்ட் மானியம் கூட டைரக்டா உங்க ஆதார் லிங்க் பண்ணின பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? ஓகே, ஆதார் எவ்ளோ முக்கியம்னு இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்க கையில இன்னும் ஆதார் இல்லைன்னா அதை எப்படி வாங்குறது, அந்த ப்ராசஸ் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆதார் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். முக்கியமா இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. முற்றிலும் இலவசம். பக்கத்துல இருக்கிற ஆதார் சென்டருக்கு போங்க, உங்க ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க, உங்க கைரேகை போட்டோ எடுத்தா போதும். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் தருவாங்க. அதை வச்சு உங்க ஆதார் ஸ்டேட்டஸை ஆன்லைன்ல ட்ராக் பண்ணிக்கலாம். ஆதார் ஒரே மாதிரி இருக்காது, அது பல வடிவங்கள்ல வருது. போஸ்ட்ல வர்றது ஆதார் லெட்டர், ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது ஆதார், உங்க போன்லயே வச்சுக்க ஆதார் ஆப் இருக்கு. இல்லனா ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி பர்ஸ்ல வைக்க PVC கார்டும் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் தான். உங்களுக்கு எது வசதியோ அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். செக்யூரிட்டி. உங்க ஆதார் ஒரு பவர்ஃபுல் டூல். அதை எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா இடத்துலயும் உங்க ஒரிஜினல் ஆதார் நம்பரை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் ஐடி, அதாவது VID இருக்கு. இது உங்க ஆதார் நம்பருக்கு ஒரு மாஸ்க் மாதிரி வேலை செய்யும். நீங்க VID-ய கொடுத்தா போதும், உங்க ஒரிஜினல் நம்பர் பத்திரமா இருக்கும். இது ஒரு சூப்பரான பாதுகாப்பு அம்சம். உங்க கைரேகை, கருவிழி மாதிரி முக்கியமான பயோமெட்ரிக் டேட்டாவை யாரும் தவறா பயன்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதை லாக் பண்ணி வைக்கலாம். இது உங்க டிஜிட்டல் அடையாளத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லாக் போடுற மாதிரி தான். சில முக்கியமான விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மொபைல் நம்பரை எப்பவும் ஆதார்ல அப்டேட்டடா வைங்க. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமா, உங்க மொபைலுக்கு வர OTP-ய யார்கிட்டயும் எப்பவும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்க பேங்க் பாஸ்வேர்ட் மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் VID யூஸ் பண்ணுங்க. ஆதாரை சுத்தி நிறைய கட்டுக்கதைகள் பரவிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட் மெசேஜ்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது வரைக்கும் எது போய் எது உண்மைன்னு இப்ப நாம உடைச்சு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு புது சிம் கார்டு வாங்கவோ பேங்க் அக்கவுண்ட் திறக்கவோ ஆதார் கட்டாயம் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சலுகைகள் வாங்கவும் அப்புறம் உங்க பேன் கார்டோட இணைக்கவும் இது கண்டிப்பா தேவை. UIDA உங்களை ட்ராக் பண்ணுதுன்னு சொல்றது ஒரு பெரிய கட்டுக்கதை. ஆதார் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு அங்கீகார கருவி. அதாவது நீங்க தானான்னு செக் பண்ண மட்டுமே அது பயன்படும். நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்கன்னு அதால கண்காணிக்க முடியாது. நிறைய பேர் பயப்படுற விஷயம் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க ஆதார் நம்பரை மட்டும் மத்தவங்க கிட்ட சொல்றதால எந்த ஆபத்தும் இல்ல. அது உங்க அடையாள எண் மட்டுமே. ஆனா உங்க மொபைலுக்கு வர்ற OTP என்பது ஒரு ரகசிய கடவுச்சொல் மாதிரி. அதை ஒருபோதும் யாருடனும் பகிரக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக
ஆதார்ங்கிறது உங்க கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கருவி. அது உங்களுக்கு நிறைய வழிகள்ல நிச்சயம் உதவும். அத நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. ஆனா அதே சமயம் புத்திசாலித்தனமா பாதுகாப்பா பயன்படுத்துங்க. அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. ஆதாரை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி உங்க ஆன்லைன் அடையாளத்தை பாதுகாக்க நீங்க வேற என்ன வழிகளை பயன்படுத்துறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. அடுத்த வீடியோல பான் கார்டு பற்றி முழு விளக்கம் காணலாம்.